11th standard chapter 7 exercise 7.2 la 18th problem and 19th problem பார்க்கலாம் இப்ப 18th problem if lambda equal to -2 determine the value of determinant of 0 2 lambda 1 lambda square 0 3 lambda square plus 1 minus 1 6 lambda minus 1 0 இதுதான் question lambda ஓட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க -2 இப்ப lambda ஓட வேல்யூ -2 ஆ இருந்துச்சுனா நம்ம அந்த டிட்டர்மினன்ட் ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க சோ கொடுத்திருக்க டிட்டர்மினன்ட்ட del equal to ன்னு எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்த ஸ்டெப்ல given lambda equal to -2 ன்னு கொடுத்திருக்காங்க சோ lambda வர இடத்தெல்லாம் -2 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஆகுதுன்னு பாருங்க இந்த 0 as it is இங்க lambda க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா -2 அப்ப 2 * -2 is -4 ஆயிடும் இந்த 1 as it is lambda எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் மத்த டிட்டர்மினன்ட் மத்த வேல்யூ எலிமெண்ட்லாம் as it is அப்படியே தான் எழுத போறோம் இப்போ இங்க lambda ஸ்கொயர் இருக்கு அப்ப -2 the whole square வந்து -2 ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும் 2 ஸ்கொயர் பண்ணா 4 next 0 as it is இங்க 3 lambda ஸ்கொயர் இருக்கு அப்ப lambda ஸ்கொயர்னா -2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிடும் 4 * 3 12 12 plus 1 13 next -1 as it is 6 into lambda அப்ப 6 into -2 வந்து -12 -12 -1 வந்து -13 இந்த 0 as it is அப்படியே எழுதியாச்சு இப்போ டிட்டர்மினன்ட்ட நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் டிட்டர்மினன்ட்ட எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் பிளஸ் சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ ஃபர்ஸ்ட் ரோவை வச்சு தான் நம்ம டிட்டர்மினன்ட் பண்ண போறோம் எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் இப்போ இங்க 0 இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிடும் சோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் 0 ஆ இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் இல்ல எங்க 0 ஆ இருந்தாலும் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது 0 னே எழுதிக்கலாம் அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்க்க வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சைன் வரும் இங்கேயும் மைனஸ் இருக்கு சோ மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் 4 as it is போடுங்க இப்போ இதை எப்படி டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னா இப்போ இந்த 4 எடுக்க போறீங்க அப்படினா இந்த காலத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் சோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 4 * 0 வந்து சோ இப்போ இந்த காலத்தையும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்ப நமக்கு இங்க 4 * 0 0 ன்னு வரும் இங்க நெக்ஸ்ட் 4 * 0 is 0 மிடில்ல எப்பவுமே மைனஸ் சைன் இருக்கும் சோ இந்த 13 * -1 வந்து -13 ஆல்ரெடி ஃபார்முலால என்னவா இருக்கும் மைனஸ் இருக்கும் சோ மைனஸ் * மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் +13 ன்னு வந்துருச்சு நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு சோ +1 ன்னு எடுத்துக்கிறோம் பிளஸ் மைனஸ் பிளஸ் நெக்ஸ்ட் இப்போ இத டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்ப க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா பிளஸ் * மைனஸ் மைனஸ் இதையும் தான் க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்ப -52 ன்னு வரும் சோ 1 * -52 நெக்ஸ்ட் இது மைனஸ் ஃபார்முலால +0 ஆயிடும் next 0 as it is 13 0 plus 13 is 13 13 into 4 வந்து 52 ஆயிடும் இங்க -52 plus 0 வந்து -52 so plus into minus -52 so 52 minus 52 வந்து 0 ஆயிடும் so del ஓட வேல்யூ வந்து 0 18th சம்க்கு lambda க்கு 2 ன்னு போட்டோம்னா அவங்க கொடுத்திருக்க டிட்டர்மினன்ட்ல நமக்கு கிடைக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 0 ன்னு கிடைக்குது next 19th problem பார்க்கலாம் determine the roots of the equation 1 determinant of 1 4 20 1 -2 5 1 2x 5x square equal to 0 so இந்த determinant யூஸ் பண்ணி roots find out பண்ண சொல்றாங்க so determinant நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா நம்ம roots ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் so இதுக்கும் என்ன செய்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா question as it is எழுதிட்டு plus minus plus இது எப்பவுமே பென்சில்ல டினோட் பண்ணிக்கங்க so first வந்து plus அப்ப இந்த 1 எடுக்கும்போது plus 1 போட்டாச்சு bracket இப்போ டிட்டர்மினன்ட்ல எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்ப இது ரெண்டுத்தையும் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுவோம் சோ -10x² ஃபார்முலால எப்பவுமே மிடில்ல மைனஸ் இருக்கும் அப்ப 5 * 2 10x நெக்ஸ்ட் இங்க பிளஸ் * மைனஸ் -4 இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது இந்த செகண்ட் காலமும் அகைன் ஃபர்ஸ்ட் ரோவையும் க்ளோஸ் பண்ணா remaining 1 * 5x² 5x² மிடில்ல மைனஸ் சைன் 5 * 1 வந்து 5 நெக்ஸ்ட் +20 எடுத்துப்போம் அப்ப இந்த third காலமும் ஃபர்ஸ்ட் ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டு கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணலாம் 1 * 2x is 2x
plus இங்க மைனஸ் இருக்கும் எப்பவுமே இங்க ஒரு மைனஸ் இருக்கு சோ பிளஸ் ஆயிடும் 2 into 1 வந்து 2 equal to 0 இப்போ bracket விட்டு remove பண்ணிக்கலாம் 1 into minus 10 is minus 10x square plus into minus is minus 1 into 10x is 10x next plus into minus is minus 5 4s are 20x square minus into minus is plus 5 4s are 20 next plus 20 into 2 வந்து 40x plus into plus வந்து plus 20 into 2 வந்து 40 equal to 0 இப்போ x square ல எங்க இருக்குன்னு பார்க்கலாம் இது x square next இங்க ஒரு x square sin ஓட எடுத்துக்கலாம் அப்ப -20 யும் -10x square யும் -30x square ஆயிடுச்சு next பாத்தீங்கன்னா இங்க -10x இருக்கு இங்க -40x ன்னு இருக்கு அப்ப சாரி +40x ன்னு இருக்கு அப்ப 40 ல 10 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா +30x ஆயிடும் next பாத்தீங்கன்னா 40 + 20 கான்ஸ்டன்ட் நம்பர் அப்ப 60 equal to 0 இது எல்லாமே எதோட மல்டிபிள்ஸ் னு பாத்தீங்கன்னா 30 ஓட மல்டிபிள்ஸ் x ஸ்கொயர் வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால -30 ஆல த்ரூ அவுட் டிவைட் பண்றோம் அப்ப 30 ஆல டிவைட் பண்ணோம்னா -30 வந்து இப்ப +x ஸ்கொயர் ஆயிடும் 30 கேன்சல் ஆயிடும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுனா x ஸ்கொயர் இங்க பிளஸ் வந்து மைனஸா சேஞ்ச் ஆயிடும் 30 டேபிள்ல 1 டைம் 30 டேபிள்ல 60 வந்து 2 டைம்ஸ் வரும் சைன் சேஞ்ச் பண்ணும் ஏன்னா டிவைட் வந்து மைனஸ் ஆல பண்றதுனால -2 equal to 0 இப்போ as usual factorization பண்ண போறோம் 1 into -2 வந்து -2 இப்போ மிடில்ல வந்து -1 வரணும் மல்டிப்ளை பண்ணா -2 வரும் அப்ப 2 1s are 2 ன்னு எடுக்கிறோம் இந்த மிடில்ல இருக்க சைன் வந்து எப்பவுமே பிகர் நம்பருக்கு போடணும் சோ மைனஸ் இங்க பிளஸ் into மைனஸ் வந்து -2 நெக்ஸ்ட் 2 ல 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -1 ரெண்டு கண்டிஷனையும் satisfy பண்ணிடுச்சு இங்க கோஎஃபிஷியன்ட் இல்ல சோ as it is அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் x - 2 into x plus 1 equal to 0 so இத தனித்தனியா இந்த பிராக்கெட்ட ஈக்குவேட் பண்றோம் இப்ப ஃபர்ஸ்ட் x - 2 equal to 0 னா -2 அந்த சைடு போயும்போது x ஓட வேல்யூ 2 ஆயிடும் நெக்ஸ்ட் x plus 1 equal to 0 ன்னு எடுத்துப்போம் அப்ப +1 அந்த சைடு போச்சுனா ரைட் ஹேண்ட் சைடு x equal to -1 determine the roots ன்னு கேட்டாங்க therefore the roots are -1, 2 that's all